பண்ணலையா? இப்ப ஸ்க்ரீன் ஷேர். ஓகே. தெரியுதா? போயிடலாமா? நீ என்ன சொன்ன? ஆ நீங்க என்ன சொன்னீங்க? பியும் சி 60யா இருந்தா ஏ வேல்யூ என்னவா இருக்கு? பியும் சியும் 60 டிகிரியா இருந்தா ஏவோட டிகிரி என்னவா இருக்குமா? பியும் சி 60யா இருந்தா ஏவோட வேல்யூ என்னது? புரொடெக்டர் செக் பண்ணீங்களா? 60யா தான் இருக்கும். ரைட்டா? ஓகே. கண்டிப்பா அதா தான் இருக்கும். அதான் டயகிராம்ல குடுத்துருக்காங்க. எனக்கு வந்து 30, 60 வச்சு ஒரே நேரத்துல என்னோட ரேஷியோவ கண்டுபிடிக்கிறாங்க. 45க்கு நம்ம தனியா கண்டுபிடிச்சோமா? 30, 60க்கு ஒண்ணா கண்டுபிடிச்சாலே போதும். தனியாவும் கண்டுபிடிக்க முடியும். முடியாதுன்னு இல்ல. ஒண்ணா கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஓகே. இங்க பாருங்க. இங்க 60 இங்க 60ன்னு புரொடக்டர் வச்சு போட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஏ வேல்யூ என்னன்னா 60யா தான் இருக்கும். ரைட்டா? இதான் டயகிராம். டயகிராம் தெரியுதா? ஆ. அது கீழ இருக்க சம்பா. இன்னொரு ஃபிகர் இருக்கு பாரு கீழ. இதுவரைக்கும் புரியுதா உனக்கு? சாமி புரியுதா? இப்ப இங்க பாரேன். இங்க நல்லா தெளிவா பாரு. எனக்கு 13 அதுல கண்டுபிடிக்க முடியனால, இத பாதியா பிரிச்சுர்றேன். பாதியா பிரிச்சா என்ன வரும்? பாதியா பிரிச்சு என்னம்மா? ம். ஆமா. அத நான் கரெக்டான்னு பாத்துக்கிறேன். நீங்க போட்டு மட்டும் அனுப்புங்க. சரியா? எனக்கு கரெக்டான்னு பாக்க தெரியும். இப்படி பிரிச்சிடலாமாடா? இப்படி பிரிச்சிடலாமா? சஞ்சித்? அதுக்கப்புறம் பாருங்க. இந்த இந்த இடத்துல இது வந்து நம்ம டீன்னு வச்சுக்கலாமா? டீன்னு வச்சுக்கலாமா? சஞ்சித் கவனி சஞ்சித்மா. அவன் ஏதோ பண்ணிட்டு போறான். அவன் கதைய விடு. அவன் அவன் சீட் பண்ணா அவன் எக்ஸாம்ல அவன் தான் ஃபெயில் ஆக போறான். நம்ம கிடையாது. நீ என்ன பாரு. கவனி. சஞ்சித்மா, இங்க பார். பிடிக்கு டிசி ஈக்குவலா? ஏபிக்கு ஏசி ஈக்குவலா? அதான் இங்க குடுத்துருக்காங்க. பிடிக்கு டிசி ஈக்குவல், ஏ ஏபிக்கு ஏசி ஈக்குவல்ன்னு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன குடுத்துருக்காங்க? ஏ, பி, சி எல்லாமே 16 குடுத்துருக்காங்களா? அதே மாரி ஏ, பி, டி ஒரு ட்ரையாங்கிளா? ஏ, சி, டி ஒரு ட்ரையாங்கிளா? இந்த ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் ஈக்குவலா? அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. 2 பேரும் ஏடிய ஷேர் பண்றாங்களா? அதுதான் கீழ குடுத்துருக்காங்க. தெரியுதா? என்ன ஷேர் பண்றாங்க? பிஏடி ஒரு ட்ரையாங்கிளு, சிஏடி ஒரு ட்ரையாங்கிளு 2 பேரும் ஏடிய ஷேர் பண்றாங்க. புரியுதா? இதுவரைக்கும் கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? நீங்க புரியலையா? சிம்பிளா என்ன எழுதலாம்னா, ஏபிக்கு ஏசி ஈக்குவல், பிடிக்கு டிசி ஈக்குவல் சிம்பிளா எழுதி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஏபிசி ட்ரையாங்கிள் வந்து ஏசிடி ட்ரையாங்கிள்க்கு ஈக்குவல். பிஏடி ட்ரையாங்கிள்க்கு சிஏடி ட்ரையாங்கிள் ஈக்குவல். எழுதி வச்சிடலாமா? இன்னொரு விஷயம்.
இவன் ஃபுல்லாவே இருக்கானா? இவன் ஃபுல்லா இருக்கானா? சஞ்சீத். இவன் ஃபுல்லா இருக்கானா கீழ இருக்கவன்? கீழ இருக்கவன் ஃபுல்லா அவன் பேர் என்னது? பி BC equal to 1 by 2 by 1 by 2 of BD. 1 by 2 of என்னது? சொல்லுமா. BC equal to 1 by 2 of இல்ல தப்பா போடுறோம். ய ஆ என்னம்மா? இது வரேன். இப்படி போடுங்க. 1 by 2 போட வேணாம். இப்படி போடுங்க. சஞ்சித்மா, கவனி சஞ்சித்மா. அதுக்கப்புறம் அத பார்த்துக்கலாம் சஞ்சித்மா. முதல்ல இங்க கவனி. இது புரிஞ்சுச்சா இந்த இது? BCய வந்து BD பிளஸ் DCன்னு பிரிக்கிறாங்களா? அப்போ 1 by 2 ஆஃப் வாட் நான் என்ன மாத்தலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? இப்படி போட வேணாம். இப்படி போடுங்க. BD ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். BC தான் அதோட ஹாஃப். ஓகே. ஹாஃப் ஆஃப் ஹாஃப் ஆஃப் BCன்னு வச்சுக்கலாமா? BD வந்து BCயோட ஹாஃப். இப்ப புரிஞ்சுச்சா? கரெக்ட்டா போட்டேன். புரிஞ்சுச்சா? இப்ப பாருங்க. நான் என்ன வேல்யூ சொல்றேன்னா, இவன வந்து 2Aன்னு சொல்றேன். இவனையும் 2Aன்னு சொல்றேன். இவன என்னன்னு சொல்லலாம்? இவன ஒரு A, இவன ஒரு Aன்னு சொல்லலாமா? ஆக்சுவலி இவனும் 2A தான். ஆனா அவன 2ஆ என்ன பண்ணோம்? பிரிச்சுட்டோம். என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? பிரிச்சுட்டோம். 2A, 2A, 2Aவ A பிளஸ் A, 2A, 2Aன்னு பிரிச்சுட்டோம். இதுவரைக்கும் புரிஞ்சுச்சா? இப்ப எனக்கு இதுல நான் வந்து ஒரே ஒரு ட்ரையாங்கிள் தான் வெளில எடுக்க போறேன். இதுல வெரி வெரி 1 ட்ரையாங்கிள் தான் வெளில எடுக்க போறேன். வரேன் இரு. நான் வெறும் ஒரே ஒரு ட்ரையாங்கிள வெளில எடுத்து சம்ம போட போறேன். இது என்னது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாரி தெரிதா உனக்கு இது பார்க்கறதுக்கு? தெரியுதா இல்லையா? என்னம்மா? நான் ஆல்ரெடி பிரிச்சுட்டேனே! நீங்க கவனிச்சா தானே! அவன்ட்ட சண்ட போடலயே நீ குறியா இருந்தன்னா அப்படிதான் இருக்கும். இதுவரைக்கும் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? இல்ல திருப்பி நடத்தவா? புரியுது ஓகே. இப்ப எனக்கு 2Aவும், Aவும் தெரிஞ்சுச்சு. ஆனா இந்த வேல்யூ இங்க இருக்கான்ல, யாரு? இந்த வேல்யூ எனக்கு தெரியல. எப்படி கண்டுபிடிக்கலாம்? பை யூசிங் பித்தாகரஸ் தியரம். இது எல்லாத்தையும் அழிச்சிடவா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? இது எதுவுமே இப்ப தேவையில்ல. எனக்கு சென்டர் டயகிராம் மட்டும் இருந்தா போதும் இப்போதைக்கு நான் செம்ம கன்டின்யூ பண்ணிடுவேன். ஆக்சுவலி இது கொஸ்டின் என்ன சொல்லு கொஸ்டின் சொல்லு பாப்போம் இதுக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லு பாப்போம். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? 30 and 60 வெரி குட். இப்ப நான் பித்தகோரஸ் தியரம் வச்சு போடுறேன். யூசிங் பைத்தோ. சொல்லுங்க.
ஓகே. என்ன பண்ணலாம்? யார் இதுல ஹைபாட்னஸ்? ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஆ நெக்ஸ்ட்டு ஓகே. ஏடி ஸ்கொயர் பிளஸ் தம்பி எங்க எந்திச்சு போயிட்டானா? ஓகே. ஏடி என்ன வேல்யூ? ஏடி என்ன வேல்யூ? தெரியாது. அவன எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? என்னடா 2 ஏடி போட்டுருக்கேன். நீயும் அத பார்த்துட்டு உட்காந்துருக்க. ஓகே. ஆ பிடி என்ன வேல்யூ? ஆ என்னம்மா? ஆமாம்மா. ஃபர்ஸ்ட்டு 2 ஏடி போட்டிருந்தேன். ஏடி ஸ்கொயர் மைனஸ் ஏடி ஸ்கொயர்ன்னு போட்டிருந்தேன். பிடி என்ன வேல்யூ? ஏவா? உனக்கு லேக் ஆகுது போல ஸ்க்ரீனு. ஏபிக்கு என்ன வேல்யூ? 2 ஏவா? 2 ஏ ஸ்கொயர் வருமா? இப்ப எக்ஸ இந்த பக்கம் எடுத்துட்டு போலாமா? எடுத்துட்டு போனா என்ன வரும்? எக்ஸ் ஏவ கொண்டு வந்துடலாம். எக்ஸ கொண்டு வராதீங்க. ஏவ மட்டும் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடலாம். எடுத்துட்டு வந்தா என்ன வரும்? பிளஸ் ஏன்னு மாறுமா? ஏ எக்ஸ் அங்கேயே இருக்கட்டும். இப்ப 2 ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர் என்னது? 3 ஏ ஸ்கொயர். சாரி. ஆக்சுவலி இது எக்ஸ் ஸ்கொயர் தானே இது. ஸ்கொயர் போடாம கொண்டு வந்துட்டேன். இது எக்ஸ் ஸ்கொயர் தானே. இங்க என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயரா? ஸ்கொயர் ரூட் அந்த பக்கம் போனா என்னவா மாறும்? ரூட்டா மாறுமா? மாத்திடலாம் இந்த இடத்துல. பென் எடுத்துக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர்ன்னு மாறுமா? அப்ப என்ன பண்ணும்? ஸ்கொயர் ரூட்ல வெளில எடுத்தா? ரூட் 3 ஏன்னு மாறுமா? அப்ப இவன் யாரு? இவன் யாரு? சாரி. இவன் யாரு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 வெளில வரும். கரெக்ட்டா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா 45, 30 கண்டுபிடிக்கணும். 45, 30 இனிமே நமக்கு பைத்தாவும் தேவையில்ல. நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுட்டேன். இப்போ நான் 60 கண்டுபிடிக்கிறேன். sin 60, cos 60ன்னு கண்டுபிடிக்கிறேன். இப்போ sin 60 எவ்வளோ? ஆப்போசிட் பை ஆப்போசிட் பை டக்கு டக்குன்னு சொல்லு. ஆ ஆப்போசிட் என்ன இதுல இருக்கு? பார்த்து சொல்லுங்க. ஏடி பை ஏபி. வெரி குட். ஏடி வேல்யூ என்ன? ஃபாஸ்ட்டா குயிக்கா சொல்லுமா. என்னம்மா? பென் மாத்திக்கிறேன். ஏடி வேல்யூ என்னது? ஏடி வேல்யூ வந்து ஆ சாரி. ரூட் 3 ஆ அடுத்தது? அப்ப sin 60 யோட வேல்யூ ஏவ அடிச்சிடலாமா? sin 60 யோட வேல்யூ என்னது? √3/2 செக் பண்ணிடலாமா புக்ல? எப்பயுமே அங்க பார்க்கக்கூடாது. இங்க தான் பார்க்கணும். கரெக்ட்டா? sin 60 வேல்யூ கரெக்ட்டான்னு பாருங்க. கரெக்ட்டா? கரெக்ட்டா? ஆமாவா? இல்லையா? கண்ணு தெரியலையா? சஞ்சீத், 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 சஞ்சீத் நான் இங்க நடத்திட்டு இருக்கேன் சஞ்சீத்து. உங்க சண்டைய நீங்க அப்புறம் வச்சுக்கிறீங்களா கொஞ்சம்?
ஸ்டார்ட் பண்ணவா? உனக்கு அறிவுன்றதே கிடையாது. கிளாஸ் போயிட்டு இருந்தேன் விளையாண்ட்டு உட்காந்துருக்க பைத்தியம். இப்ப இது கரெக்ட்டா வந்துச்சாம்மா? இப்ப அடுத்தது பார்க்கலாமா? காஸ். காஸ் 60 ஃபார்முலா என்ன சொல்லுங்க? ஃப்ரீயா ஒரு சஞ்சித்மா. அவனுக்கு தெரியல நீ எப்படி கிளாஸ் கவனிப்பன்னு. அவன் இந்த மாரி ஃபன்னா விளையாடுவேன்னு நெனச்சுட்டு இருக்கான். என்னம்மா? அட்ஜசன்ட் பை ஹைப்போ. வேல்யூ சொல்லுங்க. ஓகே. ஏபி. கரெக்ட்டா? பிடி வேல்யூ, ஏடி வேல்யூ சொல்லுங்க. ஏ பை 2ஏ. இப்ப நம்ம அடிச்சா 1/2 வருமா? ஆன்ஸரு கரெக்ட்டான்னு செக் பண்ணிடலாமா? ஓகே. நான் செக் பண்ணிடுறேன் கரெக்ட்டா ஒரு தடவ. கரெக்ட்டா வந்துச்சா? கரெக்ட்டா? அடுத்து டான் பார்க்கலாமா? டான் பார்க்கலாம் வாங்க. டான் ஃபார்முலா என்ன? டான் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். கரெக்ட்டா? வெரி குட். வெரி குட்மா. இங்க பாருங்க. ஆப்போசிட்னா என்னது? ஆப்போசிட்னா ஏடியா? ஆ, அது வேல்யூ சொல்லுங்க. √3a பை ஏ. இப்ப என்ன பாருங்க. ஏவே அடிச்சா √3 தானே ஆன்ஸர் வரும். செக் பண்ணிடலாமா ஒன்ஸு? ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். செக் பண்ணிடலாமா? கரெக்ட்டா வந்துச்சா? வெரி குட். இப்ப நம்ம வந்து எப்ப என்ன சொல்லுவோம்? கொசீக்கன்னா என்ன வரும்? 1/சீக்குன்னு தெரியும் நமக்கு. இன்னொரு ஃபார்முலா என்னது? கொசீக்கனோட இன்னொரு ஃபார்முலா என்னது? 1/சீக்கன்ட்மா. சீக்கன்ட் 60. சீக்கன்ட் இல்ல 1/sin 60. ரைட்டா? இன்னொரு ஃபார்முலா என்னது? ஹைப்போட்டென்னஸ் பை ஆப்போசிட். அப்பன்னா நம்ம இப்படியே போட்டுடலாமா? 2/√3ன்னே போட்டுறலாமா? அது மாரி சீக்கன்ட் சொல்லுங்க. சீக்கனோட இன்னொரு ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன? செகண்ட் ஃபார்முலா என்னது? ஒன் பை ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். நோட்ட பரட்டிட்டு உட்காந்துருக்க. 1 பை 1 பை 1 பை காஸ் ஏ. அப்ப காஸ் 60. இன்னொரு ஃபார்முலா? ஆப்போசிட் பை ஹைப்போ பை அட்ஜசன்ட். வெரி குட். அப்ப நம்ம இதே திருப்பி போட்டுடலாமா? 2/1 2/1 2 தானே ஆன்ஸர் இதுக்கு? இப்ப நீங்க வந்து காட்டுக்கு சொல்லுங்க. காட்டோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, செகண்ட் ஃபார்முலா சொல்லுங்க. 1 பை tan A. அப்புறம் இன்னொரு ஃபார்முலா? வெரி குட். அப்ப வந்து என்ன பண்ணலாம்? இவனே திருப்பி போட்டுடலாம். டான திருப்பி போட்டா என்ன வரும்? 1/√3ன்னு வருமா? இப்ப நம்ம இந்த 3த்தையும் செக் பண்ணலாம். 2/√3, 2 1/√3 எல்லாமே கரெக்ட்டான்னு பார்த்துலாமா? எல்லாமே கரெக்ட்டா? அப்ப 60 முடிஞ்சு போச்சு. இப்ப 30 மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம். தனித்தனியாவும் கண்டுபிடிக்க முடியும். ஆனா, நமக்கு ஒரே வேலையா முடிஞ்சு போச்சுல்ல. ஆமாவா? இல்லையா? இப்ப 60 கண்டுபிடிக்கணும். சாரி 30 கண்டுபிடிக்கணும். இத நான் எரேஸ் பண்ணிடுறேன். இடம் இல்ல. இப்போ நம்ம டயகிராம அப்படியே டோட்டலா திருப்பி போட போறோம். டயகிராம டோட்டலா திருப்பி போட போறோம்.
3 போட்டுறலாமா? இருங்க வழக்கம் போல. ஆ கார்னர் டயகிராம் போடுறேன். இப்ப எப்படி இருக்கு பாருங்களேன். நமக்கு 30னா 30 மேல வரணும். ஐ மீன் 30 கீழ வரணும். இப்படி போடுங்க டயகிராம. ஏ வந்து இந்த பக்கத்துல விழணும். ஏ இந்த பக்கம், சி இந்த பக்கம், பி வந்து மேல போயிடணும். ஸ்லாண்டிங்கா இருக்கிறது ஏபி தானே? அந்த மாரி டயகிராம அழகா திருப்பணும். ட்ரிகனாமென்ட்ரில திருப்புறது மட்டும் தான் கஷ்டம். திருப்பிட்டீங்கன்னா செம்ம ஈஸி. ஓகேவா? இவன் வந்து 30. வழக்கம் போல வாவ்! இவங்க ரைட் ஆங்கிளா? சி, ஏ, பி. அப்படி திருப்பி திருப்பி போடுங்க. பி வேல்யூ 60. ஓகே. சி வேல்யூ 90 டிகிரி. ஏ வேல்யூ 30 டிகிரி. நான் வெளில போட்டேன். பிரச்சனை இல்ல. நீங்க உள்ள போடுங்க. வெளில போடக்கூடாது. ஓகேவா? இப்ப வேல்யூஸ் போடலாம். இது என்னது? √3 ஏவா? கரெக்ட்டா? ஏ வெளில இருக்கும். √3 தான் உள்ள இருக்கும். இந்த இந்த கோணம் என்னது? ஹாய்! தப்பா போறவரக்கா. இவன் இவன் தான் 2A. இவன் தான் ஏ. இந்த கோணம் என்னது? √3/A. இவன் தான் நம்ம கண்டுபிடிச்ச ஆளு. ஆக்சுவலி வெளில தான் போடணும். எனக்கு இடம் இல்ல. அதனால உள்ள போட்டுருக்கேன். ஓகேவா? வெளில தான் போடணும். இப்ப இவன அழிச்சிடலாமா? நீட்டா அழிச்சாச்சு. இப்ப என்ன பண்ணணும், நான் திருப்பிட்டேன். என் டயகிராம் பக்காவா இருக்கு இப்ப. இப்ப நான் எப்படி போட்டாலும் சம் கரெக்ட்டா வரும். ஓகேவா? காஸ் காஸ் சாரி sin 30 எவ்வளோ? ஃபார்முலா? ஆ நேத்து குடுத்த ட்ரிகனாமெட்ரி 45 ஒழுங்கா போட்டீங்களா? சம் போட்டீங்களா? நோட்ல போட்டியா? வெரி குட். நாளைக்கு இத போட்டுருங்க. ஓகேவா? இங்க பாருங்க. ஆப்போசிட் பை ஹைப்போ. ஆப்போசிட்டோட வேல்யூ என்னது? பிசி பை ஆ ஏபி. வெரி குட். ஆல்பாபெடிக் ஆர்டர்ல அடுக்குனா தான் ஈஸி. ஓகேவா? பிசிக்கு என்ன வேல்யூ? √3/A டிவைட் பை 2A. ரைட்டா? ஏவையும் அடிச்சா என்ன வரும்? ஆன்சர் செக் பண்ணிடலாமா? தப்பா வந்திருக்கு. அப்ப எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம். என்ன தப்பு? என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? ம். புரியலப்பா. ம். ஏபி வேல்யூ தானே அது. ஏபி வேல்யூ 2 தானே. மேல √3A தான் போட்டிருக்கேன். ஆமா. ஓ! வேல்யூஸ மாத்தி போட்டேனா? ஓகே, 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 ஓகே. அதான் எனக்கும் டவுட்டா இருந்துச்சு. என்ன இது சம்மு தப்பா வராதேன்னு பார்த்தேன். ஓகே, ஓகே, ஓகே. இப்ப இங்க வரமாட்டான் √3A. ஓகே டர்ன் பண்ணும்போது வேல்யூ மாறும்ல. ஓகே, ஓகே. வேல்யூ நீங்க சொல்லுங்க. எங்க ஏ? எங்க ஏ? ஏபிக்கு 2A வெரி குட். பிசிக்கு ஏ. ஓகே. நான் வெளிலயே போட்டுக்கிறேன்.
இடம் இருக்கு. ஏ போடுற அளவுக்கு இடம் இருக்கு. நான் இத அழிச்சிடுறேன் வேணாம். என்னம்மா? கீழ வந்து √3 அத மொதல்ல சொல்ல மாட்டியாடா வேலைய மாத்தி போட்டேன்னு. ம். ம். நான் கரெக்ட்டா போட்டேனா? எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. என்னடா இதுன்னு. டர்ன் பண்ணதுல ஏதோ கொலாப்ஸ் பண்ணிட்டேன் போல. ஓகேவா? கரெக்ட் ஆயிடுச்சா? இப்ப மாத்திடலாம். இப்ப கரெக்ட்டா இருக்குதாடா? ஓகே. நீ தான் நோட் பண்ணிட்டு இருக்க. நீ தான் சொல்லணும். எங்க மாத்தி போறேன்னு. பிசி வேல்யூ என்னது? ஏ. ஏபி வேல்யூ 2A. அடிச்சா 1/2 கரெக்ட்டா வந்துச்சு. கரெக்ட்டா? வேல்யூஸ் தப்பா போட்டா தப்பாயிடும். என்ன மாரி. அடுத்தது காஸ் 30க்கு சொல்லுங்க. ஃபார்முலா. அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனியஸ். இப்போ ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அட்ஜசன்ட் ஏசி வெரி குட். ஆ கரெக்ட்டா சொல்றியாடா? நாமனே போட்டுட்டுருக்கேன். ஓகே. இப்ப அடுத்தது சொல்லுங்க. ஏசி வேல்யூ என்னது? ஏபியா? ஓகே. அடுத்து ஏசி வேல்யூ என்னது? ஏசி வேல்யூ √3 ஆ. ஏபி வேல்யூ 2A. ஏவையும் அடிச்சா என்ன ஆன்சர் வரும்? √3/2. செக் பண்ணலாமா கரெக்ட்டான்னு? கரெக்ட்டுப்பா. அடுத்தது டான் சொல்லுங்க. 16 நான் போட்டேன்ல. இத நீ தான் சொல்லணும். ஓகே. ஆமான்ற, இல்லன்ற என்னதான் நெனச்சுட்டு இருக்க? ஆ. அடுத்தது. ஆப்போசிட் வேல்யூ என்னம்மா? பிசி வெரி குட். கரெக்ட்டா சொல்லிட்ட. அப்புறம்? ஏசி. ஓகே. பிசிக்கு என்ன வேல்யூ? ஏசிக்கு என்ன வேல்யூ? நீ தான் சொல்லணும். ஓகே. √3. அப்ப ஆன்சர் என்னவா மாறும்? 1/√3. ஆன்சர் செக் பண்ணிக்கலாமா கரெக்ட்டான்னு? ஓகே. கரெக்ட்டா? இப்ப சீக்கன், கொசிக்கன், டான். எனக்கு இப்போதைக்கு இவன் வேணாம். இந்த டயகிராம் எனக்கு தேவ கிடையாது இதுக்கப்புறம். டயகிராமும் தேவ கிடையாது. இந்த வேல்யூஸ்லாம் தேவ கிடையாது. இதுவுமே தேவ கிடையாது. ஓகேவா? இதுவுமே தேவ கிடையாது. இது வரேன். இது சைனோட வேல்யூ. காஸ் 13 வரும்டா தங்கம். நான் போடல. ஓகேவா? அதனால நீ அப்படியே நான் எழுதுன மாரி எழுதி வச்சுறாத நோட்ல. வேல்யூஸ்லாம் மாத்தி எழுதுறேன்ல. கா டான் 30, சைன் 30, காஸ் 30ன்னு வரும். வேல்யூஸ்லாம் கரெக்ட்டா எடுத்து எழுதியிருக்கேனா? ஓகே. இப்ப அடுத்தது. இப்ப யார் ஃபர்ஸ்ட்டு? ஸ் ஆ கொசிக்கன். கொசிக்கனோட ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னது? இன்னொரு ஃபார்முலா? ஹைப்போட்டென்னஸ் பை ஆப்போசிட். அப்ப கண்டிப்பா சைன் ஃபார்முலா தான் இங்க ஒத்துக்கு வரும். கரெக்ட்டா? அப்ப 1, 1/2ன்னு போடலாமா? அப்ப என்ன வரும் மேல? ஆன்சர். செக் பண்ணிடலாமா? 2 கரெக்ட்.
நீ அப்படியே கூட நீ வந்து ஹைப்போபைன்னு போட்டாலும் வரும் ஆன்சர். ஓகேவா? அதுவும் கரெக்ட்டா தான் இருக்கும். இப்ப என்ட்ட டயகிராம் இல்ல. என்னால அத போட முடியாது. நீ ட்ரை பண்ணி பாரு. அடுத்தது 1 பை காஸ். ஓகேவா? 1 பை காஸ்னா அப்படியே எடுத்து போட்டுடலாமா? 1 பை √3/2வா? அப்ப என்ன வரும்? என்னம்மா? √3/2 வருமா? நல்லா பாரு. நல்லா பாரு. 2 பை ஓகே. இது ஆக்சுவலி நான் லாஸ்ட்டா சொல்றேன் அந்த மெத்தட் என்னன்னு. ஒரே நிமிஷம் லாஸ்ட்டா சொல்றேன் அத. உனக்கு திருப்ப தெரியலன்னா, நீ நேராவே போட்டுறலாம். அந்த மாரி போடாத. ஓகேவா? டான் ஆ காட் 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 சொல்லுங்க. காட் 40 காட் 30 என்னது? 1 பை டான். அப்ப ஃபார்முலா என்னது? ஃபார்முலா வேணாம். ஃபார்முலா வேணாம். 1 பை 1 1 பை √3யா? அப்ப என்ன வரும்? √3 மேல போயிடும். இப்ப இந்த 3 ஆன்சர் செக் பண்ணிக்கலாமா? ஒண்ணு 2 பை √3 இன்னொன்னு √3 ஆன்சர் எல்லாமே கரெக்ட்டா? ஆ இப்போ உனக்கு திருப்பத்த சொல்றேன் பாரு. நல்லா கவனிச்சுக்கோ. சம் எல்லாமே புரிஞ்சுச்சா? புரியலையா உனக்கு? புரிஞ்சிருச்சு. வெரி குட். இத நல்லா கவனி. இங்க பாரு. ஏ, பி, சி, டின்னு இருக்காங்களா? இது ஆக்சுவலி டிவைடு. இது என்னது? டிவைடு. எல்லாமே டிவைடு தான். இது வந்து மெயின் டிவைடு. ஞாபகம் வச்சுக்கோ. ஏ பை பி இன்டு டி பை சின்னு மாறும். என்னவா மாறும்? இது ஃபர்ஸ்ட் டிவைடு. இது செகண்ட் டிவைடு. இது தேர்ட் டிவைடு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிவைடும், செகண்ட் டிவைடும் ஒண்ணும் மாறாது. ஐ மீன் ஃபர்ஸ்ட் டிவைட் அப்படியே தான் இருக்கும். செகண்ட் டிவைட் வந்து மல்டிப்ளையா மாறும். செகண்ட் டிவைட் என்ன பண்ணும் மாறும்? மல்டிப்ளையா மாறும். தேர்ட் டிவைட் வந்து தலைகீழ ரெசிப்ரோக்கல் ஆகும். மல்டிப்ளையா மாறும்போது. மல்டிப்ளை மாறும்போது என்னவா மாறும்? ரெசிப்ரோக்கலா மாறும். என்ன மாறும்? ஆக்சுவலி நீ பார்த்திருப்ப. ஃபிராக்ஷன்ல வந்து என்னன்னா, ஒரு ஃபிராக்ஷன் குடுப்பாங்க டிவைட்ல. நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். இப்ப உனக்கு தெரியும் நான் நடத்தியிருக்கேன். என்னன்னா, இப்படி ஒரு சம் குடுத்தாங்கன்னா, நீ அத மல்டிப்ளையா மாத்தும்போது என்னவா மாறும்னா, இந்த வேல்யூ வந்து இந்த வேல்யூ வந்து இன்டூ ஆ, ஆ அதே கான்செப்ட் தான் அதுலயும். இப்படி போட்டாலும் டிவைடு தான், அப்படி போட்டாலும் டிவைடு தான். அதுதான் அங்க யூஸ் பண்றேன். இப்ப எப்படின்னா, இங்க பாரேன். 2/1 1 பை சாரி √3 அப்படின்னு இருந்துச்சுன்னா, சம்திங் எதனா இருக்கலாம். நீ கீழ ஒரு 1 போட்டுக்கோ. உனக்கு கன்ஃப்யூஷனா இருந்தா. 1 போட்டு 2/1 இன்டூ 1/√3ன்னு கொண்டு போயிடு. வேலை முடிஞ்சுச்சு ஈஸி. வேற ஏதாவது சம்ல டவுட் இருக்கா உனக்கு? வெரி குட். உனக்கு டவுட்டா இருந்தா இந்த மெத்தட் போடாம ஸ்ட்ரெய்ட்டா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் இருக்குல்ல. கொசிக்கன்ட்க்குலாம் ஹைப்போ பை ஆப்போசிட்ன்னு போட்டு சம்ம கொண்டு போயிடு. தெரியாத பட்சத்துல. ஓகேவா? தெரியும்னா இதே போடு. ஓகேம்மா. வேற டவுட் இல்லல்ல? தெரியாம ஃபோன் பண்ணிட்டேன்டா. நெனச்சுக்கிட்டே இருந்தேன். அது குரோம் காட்டுச்சா? அதான் மறந்து போய் ஓகே.